உலகத்தில் மனிதன் நாகரீகம் ஆன பிறகு எந்த மனிதனும் சொல்லி உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் பெரியார் 95 வயது வரை தமிழ்நாட்டுடைய வரலாறை திருப்பி போட்டவர் தந்தை பெரியார். அவ்வளோ பெரிய மனுஷன். பெரியாருடைய கணக்கு பிள்ளையாக வாழ்க்கையை ஓட்டிய காஞ்சிபுரம் கணக்கு பிள்ளை அண்ணாதுரை முதலமைச்சராக முடிஞ்சது. என்ன காரணம்? அந்த கிழவனுடைய உழைப்பு. 95 வயது வரை 2 சிறுநீரகமும் பழுதடைஞ்சு அந்த காலத்திலே 2 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுற குடும்பம் அந்த ஈரோட்டு கிழவன் குடும்பம். கடைசி வரை சாகிற வரை ரயிலில் கட்டையில் போனார், தேர்ட் கிளாஸில். இப்போல்லாம் சோபா குஷன் இருக்குது. இவ்வளவு இந்த மனிதனை இந்த மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறான், தலையில் வச்சு கொண்டாடுறான். இந்த மனிதன் இப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு காட்டு மிராண்டி மனித நாகரிகம் வளர்ந்த பிறகு விலங்கிலிருந்து மனிதன் மாறினான்ல, நிர்வாணமாக தெரிஞ்சான்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு, அப்போ கூட இந்த கருத்தை சொல்லியிருக்க முடியாது. கல்லால் அடித்து கொண்டு இருப்பான். இந்த கருத்தை சொன்னான்னு சொல்லுகிற சீமான் இன்றைக்கு வரைக்கும் பகத்சிங்கை போய் பஞ்சாபில் ஒருத்தர் கேவலமாக பேசிட்டு உயிரோடு வெளியே வர முடியுமா? பஞ்சாபி விட்டுருவானா? பஞ்சாபி பங்காளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கேவலமாக பேசிட்டு எவனாவது கல்கத்தாவிலேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து வர முடியுமா? அப்போ அவனுக்கெல்லாம் சூடு சொரணை உப்பு உரப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சீதையின் மைந்தன் ஒருத்தர் சொன்னான், அவங்க செத்து போயிட்டான். பெரியார் விபச்சார விடுதி நடத்தினான்னு ஈரோட்டில் சொன்னான். அப்போ இதையெல்லாம் இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு பயப்படுது, அஞ்சுதியா. சீமானிடம் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி கதையிலிருந்து தேன்மொழி கதையிலிருந்து அத்தனை கதைகளையும் திமுக சார்ந்தவர்கள் மீது இருக்கு. அதனால திமுக பயப்படுது. பாப்பாத்தி ஜெயலலிதா இருந்தா 2 குண்டாசில் அடைச்சிருப்பாங்க பொம்பளை. பெரியாரை இப்படி கேவலமாக விமர்சனம் பண்ணுது. 15 இயக்கம் இப்போ என்ன இருக்கு?